சந்தோஷம் ஜெசிந்தண்ணா, பெரிய ஒரு விஷயத்தை வந்து பொறுப்பெடுக்கிறீங்க. இவங்கெல்லாம் யாரு? சாப்பாடு எல்லாமே இந்த மாதிரி என்ன சாப்பாடு பிரச்சனை நாங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட அவர் வந்து இந்த மேஸ் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. உங்களுடைய எவ்வளோ மாதம் 25 கிட்ட வருதாங்க? அப்படியே எங்களுக்கு 28 தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் 3 குறைக்கணும். உங்களுக்கு 25 ஃப்ளைட்டில் தானே ஹோம்ஒர்க் ஃபெசிலிட்டிஸ் நைஸ். அவர் சிரிப்பு மற்றது கிட்னி விலை குறைய கொடுக்காங்க சொல்லி போட்டேன்னா நீங்கள் கதைச்சி யாருந்தாலும் கிட்னி தரமாத்தாங்க சொல்லி போட்டேன். விலை குறைச்சி கொடுக்குறீங்களா? அப்புறம் குரூப் எல்லாம் பார்த்தேன், ஐசி பண்ணி பார்த்தோம். பிளட் ஆல்ட்டு ஏபி மைனஸ், அது நல்ல மார்க்கெட்டான கிட்னி. மற்றது ஆள்கிட்ட குடிவரியனும் இல்லாடியா ரெண்டும் பிள்ளை இல்லை, நீட்டாக இருக்குமோ ரெண்டும் கொடுத்துருவாங்க. அந்த ஆளுக்கு தான் உண்டை கொடுக்கணும். ஆனா நானும் நீங்க கதைச்ச மாதிரி உங்களோட உருவத்தை ஒரு வேற விதமா டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய ஒரு ஆளா ஒரு எம்பி மேயர் மாதிரி இருப்பியாண்டு. ஆனா ஆமி காய்ச்சட்டோட பார்த்து கொஞ்சம் மந்திரமா தான் கிடையாது எனக்கு. எங்க திருகத்தான் போறாங்க இந்த அளவு. அதுதான் கிட்டத்தட்ட தேவனே ஒரு ஜெர்மன் இல்லாட்டி கனடா போகிற மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட ஃப்ளைட் நிற்குது வழிவாசல்ல. சாப்பிட்ற ஃப்ளைட் தான். அம்மா அப்போ உங்களை நாங்கள் இன்றைக்கு ஒப்படைக்க போகிறோம், இடம் மாற்றி ஒப்படைக்க போகிறோம். விடைகோடு விடைகோடு உயிரே கண்ணீரின் பயணம் இது. களத்து எல்லாம் அமர்த்துட்டாங்கன்னா கம்பியில் ஒன்றும் போடாங்க, சின்ன நோவலான வயரை போடுங்க. சரியா நோவாத மாதிரியா? இது ஆபரேஷன் தியேட்டர் மனம்தான் மணக்கு. அவன் இது கிட்னி லைன் தான். இது கிட்னி லைன் தான். 3 பேருக்கும் ஒரு டிஷர்ட் உண்டு. நீங்கள் பண்ணியிருந்தீங்களா? ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. வயசு அடிச்சு விடுங்க. உங்களுக்கா இதோட சரியாடா 38 எத்தனை சாத்திரம் தான். காலப்போக்கில் சாத்திரம் வாழ்க்கையில மதிக்க மாட்டாங்க. அதான் என்ன கார் நீங்க ஒரு இல்லாட்டி ஆள் எடுக்க சொல்லுவா? ஊரடங்கு சட்டம். கார் ஓடலாம் பிரச்சனை, ஊரடங்கு சட்டம் போடணும். ஓகே ரூட் ஓகே தானே? இப்படி உதாவே படுத்தீங்கன்னா சரி. பாய். ஓகே ப்ரொஜெக்ட். அந்த 7000 காசு இதுக்கு வச்சேன்னு வச்சேன். அந்த அதுக்கே இல்லை வச்சுட்டு நான் திரும்ப சொல்கிறபடியும் கந்தறியவங்களுக்கே வந்து செய்ய யோசிக்கிற ஒரு டைமில் கந்தறியா ஒரு அண்ணையை வந்துமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் வெஹிக்கிளில் வந்து எந்த விதமான ஒரு இதையும் எதிர்பாராமல் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். வந்து தேவன் அண்ணா வந்து சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓ ஹலோ, வணக்கம். நான் கிருஷ்ணா ஆகிக்கிறேண்ணா. ஓ ஒரு விஷயம் காய்ச்சி நீங்கள் ஞாபகம் இருக்குதோ? ஓ அது என்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே. ஓ உங்களை தான் சொன்னேன் நான். பழையா? சாரி நான் மாறி சொல்லிட்டேன். என்னென்றால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிள்ளைகள் விடாத மனுஷன் இல்லை. இப்போ நான் உண்மையாக இன்றைக்கு வந்து கடும் செக்கிங் ஆளை வச்சு எல்லாம் செக் பண்ணி என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். அந்த ஆளும் தன்னால் முடிஞ்சதை சொல்லிச்சுது. இங்கே வந்து ஆள் இருந்து கெஸ்ட் வழியாக இருந்து கடவுளே எல்லாத்துக்கும் இன்றைக்கு வந்தால் இன்றைக்கு ஏதோ ஒரு கெஸ்ட்டுக்கு 1,20,000 கொடுக்கணுமா மண்ணே. ஓ இப்போ அவனோட கதைச்சி பிறகு அதை கொண்டு 70,000 பே பண்ணி போட்டு வர பிறகு திருப்பி அவனோட சொல்கிறான் இங்கே ஒரு அடையும் வண்டி வச்சு வரான். என்னடா வசதி இல்லை தானே. அப்போ ஆள் தன்னை கொண்டு போயிடாமல் கண்ட வாட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டு ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார். இப்போ எல்லா பிரச்சனையாலையும் பெட்டியாச்சு. ஓ இப்போ கடைசியாக இருக்கிற கிடம் வேணும். அப்போ நான் சொன்னேன் அந்த பழையிலேருந்து காய்ச்சி இப்போ நான் பிறந்தேன்னு சொன்னேன். நான் மாறி சொல்லி போட்டேன். நல்ல அண்ணா நல்ல மாதிரி எல்லாம் இருக்குது கொள்ளுதுன்னு சொன்னார். பின்ன அண்டு சொல்ல அப்போ தனக்கு பிரச்சனை இல்லை, தான் போய் இருப்பேன்டார். அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? பெரிய புண்ணியம் போகும். நீங்கள் எப்போ நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த கெஸ்ட் அண்ணாவும் சொல்லிட்டார் என்னென்றால் அவரும் எழும்ப சொல்லுங்க நல்ல மண்ட மாதிரி. கொஞ்சம் தேவனண்ணா இருக்கிறார் பக்கத்தில் கதைக்கிறீங்களா? அவளோட ஒரு நம்பிக்கை கொண்டு வருமல்லோ.
அவர் தேவன் அண்ணா இருக்கிறார் பக்கத்து இந்த இல்லை நீங்கள் அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. ஓ வணக்கம். உங்களை பற்றி சொன்ன வருவார். ஆமாம். அப்போ நீங்கள் பிரச்சனை நான் உங்களை வீடியோ பார்த்துட்டு அண்ணா அடிச்சு நான் உடனே அப்போ சொன்னேன் நான் பிரச்சனை இல்லைன்னா அப்படி அவசரத்துக்கு அவருக்கு ஓகே நாங்கள் இங்கே பார்க்குறோம் அந்த இரண்டா பிரச்சனை நாங்களும் இங்கே பெருசாக அவருக்கு இல்லை அம்மா அப்பா நானும் ஒரு தம்பி தான் இருக்கிறோம் இங்கே. அப்போ எங்களோட இருக்கலாம் பிரச்சனை இல்லை அதை நாங்கள் சமாளிப்போம் தான் என்னென்னாலும் பிரச்சனை நான் அன்றைக்கு உடனே அடிச்சு நான் வீடியோ பார்த்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சேன் நான் ஏண்டா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவத்தானே வேணும் உண்மையாக எல்லாரும் முன்பெற மாட்டாங்க தேவன் அண்ணா. அதான் பிரச்சனை இல்லை நீங்க இங்க நான் பல டவுன் தான் நீங்க போய்க்க வரைய இந்த இன்னொரு இதுகளுக்கும் நீங்க நேர நாங்க சந்திக்கணும் சந்திக்க கட்டாயம் நான் உங்களை சந்திக்கணும் அண்ணா கட்டாயம் சந்திக்கணும். அப்போ நீங்கள் என்ன மாதிரி தேவன் அண்ணா எப்போ நீங்கள் எடுப்பீங்க அளவுக்கா? நாளைக்கு என்ன கிழமை நாளைக்கு எனக்கு கொஞ்சம் 2 பேர் இருக்குதான். அப்ப நான் அப்படியே விரைகளால வந்து ஏற்றி கொண்டு நீங்கள் விரைக்குள்ள எனக்கு ஒரு அடிக்கிறீங்களா அண்ணா? சரி ஓகே. நாளைக்கு நான் வீட்டேன்னா ஒரு மணி மட்டும் நிற்பேன் நிற்கிறேன் அது பிறகு நிற்க மாட்டேன். நீங்கள் எதுக்கும் நீங்கள் எனக்கு ஒரு அடியுங்க நாங்கள் செய்வோமா? கட்டாயம் நான் சேவெல்லாம் இருக்குது நான் கட்டாயம் தேவைக்கு ஆன்சர் பண்ணுவேண்ணா. ஓகே இதுலேருந்தே அடிங்கண்ணா. ஓகேண்ணா தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸோ தேவன் அண்ணா ப்ரொஜெக்ட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது. நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு வருவார் நினைக்கிறேன். அந்த சூப்பர் மனுஷன் கரெக்டாக செய்யும். எனக்கு ஆள தெரியாது ஆனால் கதையில் வச்சு சொல்கிறேன். சரி தானே? ஓகே அப்போ நேற்றில் வந்துட்டு நாங்கள் தேவண்ணாக்குரிய காசு இல்லாமல் வந்துட்டு கொடுத்துட்டோம். அதேமாரி வந்துட்டு எங்களோட ஜெசிந்தண்ணாவோட வந்துட்டு கதாச்சிருந்தேன் நாங்கள் வந்து தேவன் அண்ணாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெசிந்தண்ணா தன் ஹார்லேயே வந்துட்டேன் சரிதானே தேவன் அண்ணாவை ஏற்றி கொண்டு போகிறாங்க. இப்போ ஜெசிந்தண்ணா வந்து எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிறார். நாங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு தேவன் அண்ணாவை ஜெசிந்தண்ணாவோட வந்துட்டு ஏற்றி விட போகிறோம். உண்மையிலே வந்துட்டு ஒரு பக்கம் யோசித்தா கவலை இங்கே வந்து சொந்தமாக இருந்தவர் இருந்தாலும் வந்து இன்னொரு பக்கத்தால் யோசித்தா நிறையவே சந்தோஷம். ஏனென்றால் அவருடைய செலவுகள் வந்து குறைய போகுது அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கான ஒரு நிரந்தரமான ஒரு இடம் உண்டு அமைய போகுது அண்ட் வந்து அவரை சுற்றி வேறு ஆக்கள் இருக்க போகிறாங்களா அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு யோசித்தா வந்து சந்தோஷம். அண்ட் வந்துட்டு அண்ணாவுமே வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான் சொல்லணும். என்ன சொல்கிறது வந்து இப்போ எல்லாருமே வந்து முன் வர மாட்டாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கிளிநொச்சியிலேருந்து அதாவது பழையிலேருந்து வந்து சொந்த காரில் வந்துருக்கிறார் தேவன் அண்ணா வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதால் விட்டுருக்கலாம் சரி பரவாயில்ல. அப்போ பெரிய விஷயம் உண்மைக்குமே வந்து நாங்கள் இதை வீடியோ கவர் பண்ணுற கேரம் நாங்கள் இந்த ஆள்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிருக்கோம் தேவண்ணாவை அப்படின்றதுக்கான ஒரு ரெக்கார்டு உண்டு இருக்கணுன்றக்காண்டி. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு கந்தரி ஆள்டா பரவாயில்லை ஒரு கந்தரி அவர் அண்ணா ஒரு ஆள். அப்போ அவரை வந்துட்டு நாங்கள் எங்கே விட்டுருக்கோம் அப்படின்றக்கான ஒரு அடையாளம் ஒன்று இருக்கணும் கட்டாயம். ஆள் யோசிக்க போது இப்படி தோற முகம் இப்படி சுற்றி தோறாங்கன்ட்டு. இல்லை பெரிய விஷயம் தெரியுமே கந்தரியாத ஒரு அன்னையை வந்து எல்லோரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்கடா அங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தெரியுமே. ஆனால் அந்த அளவுக்கு சோழி இல்லைடா தம்பி. நேற்று நீ கவிதாசியில் 70,000 ரூபான்ட்டு கெஸ்ட் காசு கட்டினடா ஒரு கெஸ்ட்டுக்கு. ஒரு கெஸ்ட்டுக்கு 70,000 கட்டினது. பிறகு அதுலேயுமே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக அப்புறம் எங்கேயும் பாக்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு 1008 பிரச்சனைடாப்பா. ஸோ இந்தியோட எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு ஆளுக்கு ரிலீஃப் கிடைக்க போகுது. நிற்கிறார் உள்ள கவர் கெஸ்காரன் நேம் பாபா. அப்போ சந்தோஷம் ஜெசிந்தண்ணா பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு பொறுப்பெடுக்கிறீங்க. இவங்கெல்லாம் யார்? சொந்த தம்பியா? ஒன்றோட்டு தம்பியா? அவர் சொந்த தம்பி ஒன்றோட்டு தம்பியா? சரி ஓகே சந்தோஷம். அப்போ உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இன்றைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறேன் அந்த ஏதோ ஒரு தங்க புதையல் எடுக்க வந்த மாதிரி வெளுக்கிட்டு வந்துருக்கீங்க 3 பேரும். அந்த அளவு நசிச்சு கிசிச்சு கொண்டுற மாட்டீங்களே போகிற வழியில். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கொண்டாலும் என்ன வரப்போகுது வெறும் குடல் மட்டும்தான் வருவேண்ணா. அதானே
உண்மையிலேயே பெரிய விஷயம் நான் என்ன சொல்கிறது. இப்போ நாங்கள் கூட எங்கள்கிட்ட விட்ட கொண்டு போய் இப்போ பார்க்குற அளவுக்கு வசதி இல்லை. இந்தியாவில் இருக்கிற பழம் வீடு பார்த்தீங்க அங்கே கட்டுவே நடக்குது. முடிஞ்சால் மேபி வந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய பொறுப்பு, எல்லோரும் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, உண்மையிலே கைகூப்பி தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ஒரு மாதம் முன்னமே உங்களுக்கு யா அது ஒன்றாண்டா இது போட்டதுலேருந்து அடிச்சிங்க பெரிய விஷயம். ரைட், இப்போ ஆள் உள்ளுக்கு தான் நிற்கிறார், போய் சந்திப்போம். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ அவங்கள காட்டாத மற்றவங்கள வேலை செய்கிறவங்கள நாம் போகும் இடைகளோ. சுரேஷண்ணா ஆளை கூட்டிகிட்டு போகிறவா? தவண்ணா வேறு யாரப்பா உங்களை தேடி வேறு யாரப்பா வரப்பாங்க? எந்த நாள் பார்த்தாலும் யாருன்னு கேட்டோன்னா யார் வார உங்களை தேடி வேறு? ஆ லைட்டெல்லாம் போட்டாச்சு. ஆ ஓ வளர்க்கணும் குளிக்கணும் இல்லை தானே? ஆ உங்களுக்குரிய ஆள் வந்து நிற்கிறாரு உங்களை கூட்டிகிட்டு போகிறாக்கு. கயாஸ் என்னண்டு? ஆ சரி. எனக்கு அடித்தீங்க மிஸ் கால், நான் பார்த்தேன். நான் இவே வந்துட்டு அந்த அப்படியே ஹையோட கூட்டிகிட்டு வரமுண்டு. ஜெசிந்தா நான் கூட்டுவோம். சரியில்லை, அவர் ரெடி ஆகிட்டும். நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போங்க. அப்போ அண்ணா பழைய விடம் நீங்கள் உங்களோட வீட்டு தானே கூட்டிகிட்டு போகிறீங்க? உங்களோட வீட்டுக்கு தானே. ஓகே. அப்போ ஆள் எதிர்பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமே, நான் பிரச்சனை இல்லைன்னு எல்லாமே இருக்கு. அதை விட பக்காவாக இருக்கும். ஓகே, நான் கட்டாயம் வரும். நாங்கள் ஒரு 1 மந்த்ல இல்லாட்டி ஒரு 15 நாளில் வந்து பார்க்குறோம். என்ன நாங்கள் விடுறோம், நீங்கள் அப்புறம் என்ன மாதிரி இருக்கிறாருன்றோம். அப்போ சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி? சாப்பாடு பிரச்சனை நாங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட அவர் வந்து இந்த மேஸ் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. மேஸுகளும் சாப்பிடக்கூடிய வசதி கிடாக்கு உயல் நிற்கிது, அந்த மிருகங்கள் எல்லாம் நிற்கிது. அதுகளையும் பிரச்சனை இல்லை. அதுகளை கொடுக்குற மேட்ச் அப்போ தேவனைக்கு மேஸுகள் பிரச்சனை இல்லை போட. அதுதானே. அப்போ இவர்கிட்ட பேமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு தேவனே சுரேஷ் அண்ணாண்டே. சரி, நீங்கள் உடுப்பு மாற்ற. ஓ இது ட்ரெண்டுக்கு இருந்தோ. இப்போ உங்களுக்கு எவ்வளோ மாதம் 25 கிட்ட வருதாங்க? அப்படியே உங்களுக்கு 28 தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் 3 குறைக்கணும். உங்களுக்கு 25 ஃப்ளைட்டில் தானே ஹோம்ஒர்க் ஃபெசிலிட்டிஸ். அதே நைஸாக அவர் சிரிப்பு அவருக்கு இருந்த ஆளாட்டு தெரியுமே. ஆள் சும்மா சில்லறப்பட்ட ஆளுன்னே கேட்கும். ஆள் பயங்கர ஆள். இல்லை நாங்களும் அங்கால வெண்ணி தான் வந்தது. அப்போ இப்போ ஆளை பார்த்துட்டு இங்கே கண்ட மாதிரி கிடக்கணும் யோசிச்சு போட்டு போய் இந்த வீட்டை எல்லாரும் காட்டி கதைச்சோம். அப்போ பிரச்சனை இல்லை, ஆளை கொண்டு வந்து வச்சுருப்போம். நாங்கள் வீட்டை அம்மாவும் நானும் அப்பாவும் தம்பியை நிற்கிறோம். நான் பல டவுன் நகைக்கடையில் கித்தாவில் முன்னுக்கு வீடு. ஆளை சின்ன வயசுல மன்மதன்டாங்க கூப்பிடுறான் அவருக்கு. அவ்வளோ இல்லை வடிவம் தான் வடிவும் தான் எல்லாம். என்ன தேவனை ஹெல்ப் பண்ணுறா அவரு போட? அது தெரியும் தானே, முதலாவது ஷர்ட்டு போடுவது தெரியும் தானே. ஆமாம் தேவனை பருத்தித்துறையை விட்டு போகிறத நினைச்சா கவலை தான். இருந்தாலும் நல்ல ஒரு இடத்துக்கு தான் போகிறீங்க. அதால் போனாலும் வருவீங்களா? பிடிக்காது. அதான் என்ன எங்களை சந்திப்போம், பிரச்சனை இல்லை. நாங்கள் வருவோம் ஐயாங்க, நாங்கள் வருவோம். இவே போகிற பாதை தானே, பல தானே. ரோட்டுக்கு வீடும் கிட்ட பக்கத்து தான். அப்போ அதால் போய்க்க வரைக்கும் வந்துட்டு போயிடும். பல பக்கம் வரைக்கும் ஒரு மழை கொண்டு வருமாண்டா அப்படி வாங்க வருவோம். நாங்கள் ஓடி போய் மழை முடிய மட்டும் நின்றுட்டு போகலாம். மழை முடிய மட்டும் பழையலாம் நிற்பேன். நாங்கள் நிற்கலாம், பிரச்சனை இல்லை. மற்ற தேவையான சேர்ச் தான், நாங்களும் சேர்ச் தான். நீங்களும் சேர்ச் தான். அப்போ பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகலாம் சேர்ந்து. பாட்டுலாம் படிப்பேன். பாட்டு படிப்பேன்னு கேட்குறீங்களா? ஒரு சேர்ச் பாட்டு சேர்ச் பாட்டு மற்ற இடக்கடை மற்ற பாட்டு எடுப்பார். அதுகள் குறைவு. சினிமா பாட்டுகள் குறைவு. நல்ல வசதி அதான் முக்கியம். நீங்கள் ஒரு நாளை வாங்குவோம். நாங்கள் கட்டாயம் பாட்டுக்கிட்டு வசதி முழுக்க கிடக்கு. கூழோண்டு காய்ச்சுவோம். ஒடியல் கூழ் அதுக்கேற்ற செட் தான் நாங்கள் கிடக்கு. நீங்கள் வந்தால் தானே தெரியும். மிச்சம் குட்டியோட்டை
கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நாங்கள் லீவு கடை துறக்கிறதுல தானே ஸ்கூலில் செட் பண்ணலாம். செட் பண்ணலாமா? ஓகே. மற்றது கிட்னி விலை குறைய கொடுக்காங்க சொல்லி போட்டேன்னா நீங்கள் கதைச்சிங்க இருந்தாலும் கிட்னி தரமாக தான் கிடையாது சொல்லி போட்டேன் விலை குறைச்சி கொடுக்குறீங்களா அப்புறம்? சரி நீங்கள் காய்ச்சிட்டீங்க விலை இல்லை நாங்கள் ஆயிடுச்சேன் இப்போ நோமலாக குறைஞ்ச 15 ரூபா என்ன உண்டு. செகண்ட் ஹேண்ட் மற்ற ஆள் குடிப்பறி ஒன்றும் இல்லை தானே. நல்ல ஓ அந்த மாதிரி கிடக்கு. பிளட் குரூப் எல்லாம் பார்த்து ஐசி பண்ணி பார்த்து பிளட் ஆள்கிட்ட AB மைனஸ். அப்போ அது நல்ல மார்க்கெட்டான கிட்னி தானே. மற்றது ஆள்கிட்ட குடிவரி ஒன்றும் இல்லாடியே ரெண்டும் பிள்ளை இல்லை நீட்டாக இருக்குமோ ரெண்டும் கொடுத்துருவாங்க. அந்த ஆளுக்கு தான் உண்டை கொடுப்போம். கொடுத்தா ஆத்து கிட்டி கொடுத்தாச்சாமடாப்பா அந்த கடவுளே கடைஞ்சோக்குது இருந்தால் தானே கொடுக்குறாங்க. ஆச்சு போகிறான் திரும்பியண்ணே சாவன் கிடக்கண்ணிச்சு தான் வந்தவங்க. கிடக்கண்ணிச்சு தான் வந்தவங்க. ஓ இப்போ தேவனி அங்கே ஆறு பொம்பளை பிள்ளையெல்லாம் சந்திக்க வருமா? யாரு அங்கே ஆளுக்கு இருக்குது ஃபேன்ஸ் நிறைய. பொம்பளை பிள்ளைய சந்திக்க வருவீனமோ? அது பிரச்சனை. அதுக்கு இடங்கள் அந்த வட்டக்கோட்டையில எல்லாம் அடிச்சு வச்சுக்கிட்டா பண்ண விடலாம். கொண்டு வந்து அதில் விட்டா சரியா. சேஜ் பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் பெறணும். அது பிரச்சனை இல்லை. கார் தானே உங்களை ஏற்றி கொண்டு வருவோம். வீட்டு கூட்டங்களுக்கு உங்களை தான் விடுவோம். நீங்கள் அதுக்கிட்ட செய்தா சரி. அப்படி இது சரம் அடி சந்தோஷமா வந்தாங்க. கிட்னி இல்லைன்னா அப்புறம் சீக்கிரம் இல்லைன்ற கதையை கேட்ட அப்புறம் சோர்வா போச்சு. எப்படி சரம் மடிப்பு பார்த்ததோ சரம் அடிப்பு பார்த்தீங்களா? கந்தறியாத ஆக்கள்லேயே உழவு பழிகளை போடுறாங்க ஆக்கள். தேவனைக்கு பையன் வேண்டணுமோ சரங்கள் அதுகள் எல்லாம்? தேவனைக்கு ஒரு போச்சி போத்தில் ஒன்று வேண்டி கொடுங்க போய்க்க என்ன உண்டு பழமே. ஓ வன்னி விழிப்புணர்வு சங்கக்காரராக அடித்தவங்க உங்களுக்கோ என்ன அடித்து கேட்டவங்களே ஏன்னா நான் அவர்கிட்ட பேர் வட்டி தான் போட்டேன். அவரை பேர் பட்டிட்டீங்கன்னா இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கம் அது போகுது. இல்லை இல்லை அப்படி வேற இல்லை. அப்படி வந்தேன்னா நான் பார்த்து எடுத்து விடணும். அதில் என்ன மேம் நீங்கள் சொல்லுங்கள். தனி நபராக எனக்கு உரிய பிரச்சனை நான் கதைப்பேன். நீங்கள் பொய் கதைக்கல தானே? இல்லை நான் போய் கதைக்கல. அந்த இவ்வளோ கதைக்க விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு நான் எனக்கு இங்கே அவையில் கதை உங்களுக்கு தேவையில்லை. ஆள் இருக்கிறாரு உங்களை சரி தானே. ஆளை கூப்பிட்ற பல டானு சரி பல இல்லை நாலு என்ன சாமான தூக்கணுமே. சாமான ஒன்று மிஸ் பண்ண ஆடுங்க உதவண்ணா. மெத்தனை ஜொக்காய கத்தியண்ணா ஜொக்கா. இந்த ஃபோன் நம்பரை விட பேர் ஒரு ஃபோன் நம்பரை தாங்க. நான் பலிக்கிட்டு இந்த ஆனா உண்டு ஆள் கரையான்மை தான். அப்ப நான் இரண்டு வாட்டு போலக்கிட்டு சொல்லாம் இல்ல அங்க வலிக்கிட்ட பிரச்சனை இல்ல. அது நினைக்குது 5 நினைக்குது விடாது. இல்ல திடீரென்று முடிவெடுத்து நின்றா தம்பி நான் இப்ப வேணுங்க நான் தொடர்பு வேணும் நான் அடிக்க நீங்க ஆஞ்ச பண்ணாட்டி நம்ம எங்க அப்ப ஒரு வேற ஒரு நம்பர் நேரம் அடிச்சு உடனே ஆள்கிட்ட கதையை பார்த்து இதான் அவருக்கு இரவு உண்டு பகலும் உண்டு தானடா. அதுதானே முதல்ல அப்போ தேவனை மதியம் சாப்பிட்டீங்களே? நானும் இல்லை நான் உங்களை அனுப்பி போட்டு சாப்பிடுவோன்னு பார்த்தது. இரவு சாப்பாடா? கொஞ்சம் உண்டைக்கு காய்ச்சல் குறைஞ்சாங்கடா போல. மடிக்கட்டும் மடி வீட்டை போன பிறகு நீங்கள் மடிங்க. அப்படி
யோசிப்பேன் ஆள் உங்களை நம்பி வருதுண்டேக்கு அந்த நம்பிக்கையா அதான் அதான் யாரோ வேணும்னு தெரியாத கிட்னி எடுக்கிற கதையை கதைச்சு கிட்னி எடுக்கிற கதையை கதைச்சு ஏன்டா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கிட்னி இல்லை தானே கொடுத்தாச்சு பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் பார்த்து சொல்லுவார் ஒன்று தான் கிடக்கண்டு செக் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் ஆளுடைய வீடியோ பார்த்துட்டு இனி பழையிலே நாம் போய் இருக்கணும் ஒரு இடமா இனி ஒரு இடம் ஓடக்கூடாதா சரியோ அதுதான் இனி இதை விட்டியலோ ஆ அங்கே வந்தால் போக யோசிக்கவே மாட்டேன் உண்மையாவோ அப்படி தான் ஆளை வச்சிருக்கேன் யோசிக்கிறேன் பக்கத்தில் சேர்த்துங்களா ஜெயிச்சிருக்கு நாங்களும் ஜெயிச்சு தான் நீங்கள் உங்களுக்கு யோசிக்க பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போக வேண்டி தான் போயிருக்கும் வேறு என்ன சாமன் இதில் ஒரு இது உண்டாக்கு கூட அண்டை வேறு உண்டாக்கு அதை இங்கே விழுந்து வச்சுதாப்பா இந்தா நாங்கள் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வீட்டை பார்த்துட்டு அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து கதைச்சோம் ஆளை கொண்டு வந்து வச்சிருப்போம் நாங்கள் அப்போ பிரச்சனை இல்லைண்டா இப்போ இந்த கிட்னி முறாக்கள் கேட்டா போல ஆனால் நானும் நீங்கள் கதைச்ச மாதிரிக்கு உங்களோட உருவத்தை ஒரு வேறு விதமாக டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய ஒரு ஆளாக ஒரு எம்பி மேயர் மாதிரி இருப்பியாண்டு ஆனால் ஆமி காய்ச்சட்டோட பார்த்து கொஞ்சம் மந்திரமாக தான் கிடையாது எனக்கு எங்கே கொண்டு திருகத்தான் போகிறாங்க இந்த அளவு அதுதான் அதுவும் காதிலே வாரங்கள் தோடுகள் எல்லாம் சங்கிலியெல்லாம் வெள்ளி வலி சங்கிலியெல்லாம் அடிச்சிக்க கை வலியெல்லாம் ஆறுகள் காப்புகள் போட்டுருக்கு அதான் பயமாக கிடக்கேன் என்னென்ன பண்ணீங்க போன் அடிச்சா ஆன்சர் பண்ணுவீங்களா தானே அப்போ டக்குன்னு இப்போ கதைக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி விட குளறினாலும் சத்தம் கேட்கும் தானே அந்த இருந்த அந்த இடம் சின்ன இடம் இல்லை அதில் என்னென்ன அதை எடுத்து வச்சிட்டீங்களா மற்றவங்களோட பெரிய போன் காசு கொடுத்துட்டீங்களே சரியா பெரிய போன் சின்ன போன் மற்ற அந்த பாட்டு கேட்குற இதுடாக்கு நீங்கள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமையாக வாங்க சரியா இதன் கூலப்படி காய்ச்சி அம்மா உண்மையாக சொன்னா பண்ணிங்க அப்படியே இன்றைக்கு பெனங்காய் பணியாரம் எல்லாம் சுட்டுவாங்க பெனங்காய் எடுக்கலாம் தானே சுட்டு இப்போ இந்த கணக்கை செட் பண்ணிடுவாங்க நீங்கள் வருவியல் நான் சொன்னால் நான் போகிற டைம் இல்லை பார்ப்போம் எங்கண்ணா நான் என்ன சோப் கேஸோ இப்போ இந்த செட் பண்ணி இந்த நான் பெற மாட்டேனுமா பார்ப்போம் அப்புறம் ஒரு நாளைக்கு வருவீன்னு நான் அப்புறம் ஒரு நாளைக்கு வர மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட தேவனே ஒரு ஜெர்மன் இல்லாட்டி கனடா போகிற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட ஃப்ளைட் நிற்கிது வழிவாசல்ல சாப்பிட்ற ஃப்ளைட் வா அம்மா சுண்டல் மற்ற ஆளை இன்ஜினியருக்கு வச்சிருந்தாலும் சிக்கலைங்க தனிங்க தானே என்ன இருந்தாலும் கண்டறி ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வந்து இல்லை உங்களோட ஓகே இல்லைண்ணா இங்கே தனியே இல்லை அப்போ என்ன எல்லாம் சரியா மற்ற அவர் சுரேஷனோட காசு இம்பேலன்ஸ் இருக்கா அவடுக்க அதே மாதிரி இருக்கா பார்த்து நம்பர் அடி வெளியேறக்குள்ள அப்புறம் ஃபுல்லாக எதாவது வெளியேறும் மேன் சாமான் ஒன்று மிஸ் ஆகலை தானே உங்களோட 2016 இந்த ஆள் நிற்குது எவ்வளோ அரிய தரணும் உங்களுக்கு ஓ அதுலேருந்து சரி இல்லைண்ணா 8 இன்றைக்கு 21 எத்தனை நாளைக்கு இப்போ தரணுமண்ணா ஃபைன் 3 நாளோ அதுண்டே போகிற தானே கழிச்சு வைக்கும் சந்தோஷமா ஒரு நாள் 12 நாளைக்கு தான் அரமே நான் இல்லை இப்போ ஆள் தான் தரப்போகிறேன் நேற்று ஆள்கிட்ட கொடுத்தேன் நான் எவ்வளோ அண்ணே 18 ஆமாண்ணே தேவண்ணே காசு கூடாக்கு நான் சரி இல்லை இந்த 5 வைங்க 25 இந்தாங்க 2000 மட்டும் தாரீங்களே ஃபோன் சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டீங்களே இனி எவ்வளோ சும்மா அந்த தெரியும் தானே கடனுங்க அப்படி இப்படி பிரச்சனை ஒன்றும் போவாங்க டேய் தம்பி யார் அந்த வாடகை இது கொடுத்தாச்சு வேறு யார் தனான்ட்டு தம்பி காசு நான் தேவனாக்கு அனுப்பினதே அது அப்படியே அதை கொடுத்துருவோமே என்ன சரிதான் தூர போகுது இன்னும் தேவன் நெஞ்ச இது பேலன்ஸா அவருக்கு 18 கொடுத்த கெஸ்ட்டுக்கு 2000 இருக்குதா சரியா
பேலன்ஸ் 2000 இருக்குது. அப்போ அது எவ்வளோ 50 இல்லை தானே அதில் எனக்கோ பாரு நேற்று தேவைன்னா ஒரு 50 ஒன்று மிஸ் ஆகிட்டுது. அந்த 50ஐயும் நான் தாரேன். அதேமாதிரி நான் கொண்டு போடுவோம் அதில் கையில் தரவோ கையில் நீங்கள் சொல்கிறான்னு முடிவு என்ன இப்போ எவ்வளோ இருக்குது கையில் உங்கள்கிட்ட 7000 மிட்டாய் இருக்குது தானே அது காணும் தானே சில ஒன்றும் இல்லை தானே அப்போ நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டு போடுறேண்ணா மெசேஜ் வரும் இல்லை ஓகே அப்போ டீட்டெயிலாக எனக்கு அனுப்பினோம் பாருங்க அது என்னென்னா நேற்று ஒரு அண்ணாண்ட கவிதாஸ் இல்லையல்லோ ஊருக்கு போட்டான். அப்போ அதால் வந்து டீட்டெயில் ஒன்று மிஸ் ஆகிட்டுது. என்ன என்னப்பா இல்லை இஞ்சிருக்கு ஓ அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனா மற்றும் அவரது மனைவி பிரேமாக்கா 2 பேருமா சேர்ந்து வந்து 50,000 மட்டும் அனுப்பியிருக்காங்க. அப்போ அதை தேவன்னா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். சரியா அந்த பர்த்டே உங்களுக்கு அவர்கிட்ட காசு இவருக்கு தான் கொடுத்தாங்க வேணா முதல் நாள் 50,000 ஐயா அதே ஆள் தானோ பாரன் சாரதி என்ற பேர் நான் நேற்று ஐயா சாரதி அப்போ 50,000 ஓகே பாருங்க மெசேஜ் வருமா எங்கே சின்ன போகிறோம் எடுக்கக்கூடாது எடுத்தா அப்படி செட் பண்ணி கற்ற வச்சேன் எப்படும் கிடந்து கற்றணும் ஏன்னா அம்மா கையில் எடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ கந்தரியால் அப்புறம் கந்தரியால் இல்லை கிடந்து கற்ற விடணும். ஆனால் இது கிடந்து கத்தா இல்லை நேற்று அப்படி தான் நீங்கள் இன்றைக்கு தான் போடுவோம். நேற்று அப்படி தான் 5 நிமிஷம் சுனாங்கி தான் வந்தது. இது மக்கள் வங்கியல்லோ இது மெனமறைஞ்சி வங்கியல்லோ ஓ மெனமறைஞ்சி தான் பேர் இருந்தாங்க கொஞ்சம் சுணக்கமாக தான் கிடக்கு. இந்த வந்துட்டு வாதி மெனமறைஞ்சி வருது உண்டா. நீங்கள் டயலாக் வாடிக்கையாளரா இன்றைய இணைந்து கொள்ளுங்கள் மிக அதிர்ஷ்டத்தில். அப்போ இங்கேப்பா காசு ஓட்டாங்க இந்த காட்டுமா கிரெடிட்டட் பை 50,000 சரி. ஆனால் பாருங்க நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஓகே. அப்போ தனானாக்கும் பிரேமாக்காக்கும் ஒரு நன்றி சொல்லி இல்லை ஏதோ ஒன்று சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. உண்மையாக நீங்கள் முதலும் எனக்கு அந்த உதவி செய்திருந்தீர்கள், திருப்பியும் இந்த உதவியினர் செய்திருந்தீர்கள். ரொம்ப நன்றி. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் மறக்க மாட்டேன் உங்களோட உதவியை. ஆனால் உங்களோட முதற்கட்ட உதவி என்ன இந்த இடத்துல இவ்வளோ நாள் இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறதுக்காக அந்த உதவி எனக்கு அமைஞ்சது. அதுக்காக நான் உங்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்கிறேன். நன்றி. ஓகே. அப்போ யாரும் கவிதா சர்க்கா செக் பண்ணடா தேவண்ணாக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிட்ட கொடுத்தனாங்க. ஏண்டா தனானா வந்து அவங்க கீரி மேலைக்கு அனுப்பினார் 1 lakh கொண்டு செக் பண்ண வீடியோ இந்த ஃபோனில் வீடியோவில் செக் பண்ணிருக்கா இல்லையா ஃபோனில் எந்த ஃபோனில் பேருக்கா. அப்போ சந்தோஷம் தானே பாருங்க. தனான் அந்த கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 005 சரியா. அப்போ அவற்றை 50,000 நேற்று மிஸ் பண்ணிட்டோம். அப்போ அதோடு இதை ஆட் பண்ணியிருக்கேன் சரியா. நான் அப்போ தேவன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தானே நேற்று மாற்றினது போக அது இல்லை. இப்போ இதில் சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. நேற்று எவ்வளோ 310 மாற்றினாங்க இன்றைக்கு 50. அப்போ 360 சரியே. ஓ இதை போக வேறு யாரும் அனுப்பினாலும் நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் சரியோ. இவையில் எதுவும் உங்களோட கிடக்கத்தானே தரலாம் தான் என்ன கேட்டால் சொல்லுங்க உங்களுக்கு. இல்லை இருக்கிறாங்களை கொடுக்கத்தான் வேணும் அது வேறு பிரச்சனை இல்லை. சும்மா இது மார்க் இருந்தாங்க ஒன்றுமே கேட்டாலா அது சும்மா வைக்கதே இல்லை உங்கள்கிட்ட மாறிட்டு தாருன்றது. அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கணுன்னா என்ன இப்போ கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஐஸை பார்த்தீங்களா இது யூரோப்பாலே இல்லை. ஓ ஒரு இடம் இல்லை. ஓ ஒரு இடம் இல்லைன்னு கிட்னி இல்லையா அந்த காலம் முன்னுக்கு அடிச்சு நாங்கள் இருக்கணும். ஓ அப்போ உங்களை நாங்கள் இன்றைக்கு ஒப்படைக்க போகிறோம். இடம் மாற்றி ஒப்படைக்க போகிறோம். சரி அப்போ சந்தோஷம் கிளம்புவோமா எல்லாம் எடுத்துட்டீங்களோ. ஓ பார்க்க சொல்லுங்க என்ன அப்புறம் அது வேறு ஆள் கொடுத்தான்னு சொல்லிக்கல தெரியா எனக்கு சரி ஞாபகம் இல்லாமல் இருக்குது.
நேற்று ஆளுக்கு 4,05,000 வந்தேன்னா அதில் 70,000 பழைய கேஸ் பேலன்ஸ் ஒன்று கொண்டே கட்டினாங்க. அவங்க ஐசியை பறித்து வச்சுட்டாங்க. ஓ அப்போ இன்றைக்கு ஆள் போகிறபடியாக அதை கட்டி தான் எடுத்தது. போனால் 3:30 ஆளுக்கு நேற்று மாற்றி விடனான். இப்போ இன்றைக்கு ஒரு 50,000 கவிதாஸுக்கு டீட்டெயில் போனோடையே மிஸ் ஆகிட்டு அதுவும் மாற்றி இருந்தான். இது கூட கைப்பை ஹேண்ட் பேக் ஆளுண்ட இதை பார்த்து இல்லாட்டி ஒரு காணியை வண்டி வீட்டை கட்டி சொந்தமாக இருத்திப்போம் பக்கத்தில். ஓ இல்லாட்டி அந்த மாதிரி அங்கே இருக்க மலிவு தானே. உங்க ஊர் மனையாக இருந்தாலும் பார்த்து உங்களுக்கு கிட்டவா இருந்தாலும் செய்யலாம். பையன் கவனிச்சு கொண்டு பெரிய பேக் இருக்கு என்னட்ட இருக்குது சொந்தமாக ஒரு வீடு இருக்கா பேருந்து அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்கு பேருந்து நாங்கள் ஒரு வீடு மட்டும் இல்லை கல்யாணம் அதான் தெரியும் தானே. இப்போ ஆட்டு எதிர்பார்க்க என்ன பார்க்குறேன் பொம்பளை இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பொம்பளை பொம்பளை மாதிரி கொண்டு வருவாங்க. பட்டு பழத்தது காணும் அப்ப எல்லாம் எடுத்துட்டீங்களே. சரி யார் எடுக்கிறாரா குறை ஒன்றும் இல்லை தானே என்ன எல்லாம் செட்டில் தானே கூட என்ன பெரிய விஷயம் உண்மையில நீங்கள் ஒரு இவ்வளோ ஒரு குறைஞ்ச அமௌண்ட் வச்சுருந்து நேற்று அங்கே ஒரு கெஸ்ட்டு போய் நாங்கள் பெண்டிங் பே பண்ணாங்கன்னா 4,000 ரூபாய்க்கு ஆள் இருந்துருக்காரு. அதுவும் 2 ரூம் 1,000 படி என்ன. அது பிறகு பஸ் வந்து தெரிஞ்சால் தான் கதைச்சி 1 ரூபா கொடுக்க இருந்தது 70 கொடுத்தேன். வேறு விளக்கம் இல்லை தானே உடனே இருந்தா சரியான்ட்டு போய் தான் தண்ணி போதில்ல ஆல்ட்ரியா கடையில் வாங்க தண்ணி போதில்ல அது பிரச்சனை அது போகிற வழியில் வாங்க அது பிரச்சனை இல்லை. அப்போ நன்றி சுரேஷன் எல்லாத்துக்குமா சரி என்ன அப்போ போவோம் அதவண்ணே பழைக்கு நகர் 2ஓடையா வீட்டை கூட்டி கொண்டு போகிறோமா. நம்பர் தானே தொடர்பு யாரு இல்லை ஆளுக்கு இப்போ போட்டது காசு கொஞ்சம் போட்டது நேற்றும் போட்டதோ கிடக்கு ஆள்கிட்ட கொஞ்சம் 3-4 கிட்ட போட்டிருக்கு சொன்னவரே நேற்று ஒரு 50,000 மிஸ் ஆகிடாதும் இப்போ போட்டிருக்கு. இல்லை ஆள் என்ன மாதிரி செயற்படுறன்ற பார்த்து இன்னும் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஏன்டா ஒரு சில விஷயங்கள் ஆளை பற்றியும் இதுகள் வந்தது எல்லாம் கதைப்பாங்களா என்ன சரியா கமெண்ட்ஸ் வரும். அப்போ நாங்கள் இதெல்லாம் செயற்படுறாங்களா விசாரித்து செய்யணும். நேற்று விசாரிச்சது ஓகே அதால் நேற்று வந்ததை கொடுத்துருக்கு. இனிமேலும் வந்தால் ஆளுக்கு செய்யலாம் பெர்மனெண்ட்டாக சரி என்ன ஓகேண்ணா ஓகே சரி பாய் பாய். என்ன ஆடுற தனாண்ணாண்டாண்ணா தனாண்ணாடாண்ணா ஓகே ஆள் ஞாபகம் வச்சுருந்து பாத்தியா பிரேமாக்காண்டு பெருசானே போட்டு தெரியாது. விடை கொடு உயிரே கண்ணீரின் பயணம் இது பாரு தேவைன்னா முன்னுக்கோ பின்னுக்கோ இருக்க பொரியல் பின்னுக்கு இந்த அமர்த்தி போடுவாங்க 2 இன்ச்சு முன்னுக்கு முன்னுக்கு ஆகணும் இங்கே ரைட் களத்துல அமர்த்துட்டா கம்பியில் ஒன்றும் போடாங்க சின்ன நோமலான வயரை போடுங்கவா சரியா நோவாத மாதிரியா பரவாயில்ல இப்படி என்ன போவோமே அதை ஒன்று காலை அதுக்கு வைக்கலாமே பிரச்சனையே சரியா நடிச்சிட்டு கொஞ்சம் பின்னு கறக்குமோ இங்கே இதே ஒன்று காருக்கு வேற வாசத்தில் தெரியலையே கொடியில் எப்படி கொத்த கொடியெல்லாம் இருப்பாங்க. சில பேர்ட்ட காருக்கு வேறுனா என்ன ஒரே சாராயமும் பீடியும் தான் மணக்கு இதுக்குள்ள என்ன மணக்கு சொல்லுங்க நல்ல வாசம் உண்டு மணக்கு. இது கிட்டத்தட்ட இது ஆபரேஷன் தியேட்டர் மனம் தான் மணக்கு. இது கிட்னி லைன் தான். சரி தேவண்ணா நான் இனி எப்போ சந்திக்கிறோம் தெரியாது கொஞ்சம் பின்னு கழுத்துடுவோம் என்ன கால் கட்டாயம் என்ன பின்னு கழுத்துட கொஞ்சம் சீட்டை ஓகே சரியா ரைட் ஓகே. அப்போ யாரு சார் நீங்கள் சரத்தண்ணா தேவண்ணா போயிட்டு எனக்கு கோல் ஒன்று அடிங்களா கோல் பிரச்சனை அத்தே மரியா அடுத்த கண்ணே வந்துருக்காங்கப்பா. என்ன பிரச்சனை எங்களை தாண்டி தான் நாங்கள் போகணும். பவனியா எங்க போறனாலும் பல தாண்டி தான் இதால போகணும். மறைப்போம் ஆக்களை நம்பர் கார் நம்பர் பாடம் தானே சரியே மறைச்சு பிடிப்போம் சொல்லாம் போனா போய்க்க வேற கடை என்ன பூட்டாண்ணா நீங்க குழந்தை இடக்கு அதானே சொன்னான் நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல இல்லாட்டி இப்போ நான் ஆக்களை விட்டுருக்கு போனா சரி சரி உண்மையான 3 பேருக்கும் ஒரு டிஷர்ட் உண்டு. நீங்க வந்தீங்களா? ஓ மை காட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.
ஒரே மாதிரியோ? ஒரே மாதிரி இல்லை, அது 3 இந்த எழுத்து வித்தியாசம் கலர் உண்டு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு பேலை கண்டு பயந்து ஓடாதீங்க. கனடாவோட ஒரே இதாக மினைக்கிறாதீங்க. நாங்களும் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் இதுவும் மேலே பெரிய உதவி என்ன. நீங்கள் இந்த வயசில் செய்கிற உதவி பெரிய. நீங்கள் நிறைய வயசு அடிச்சு விடுங்க. உங்களுக்கா இதோட சரியாடா 38? 38 எத்தனை? உண்மையா சாத்திரம் தான். காலப்போக்கில் சாத்திரம். ஏன்னா வாழ்க்கையில் மதிக்க மாட்டாங்க. என்ன தெரியும், பார்த்த மாதிரி இல்லை டக்குன்னு சொல்லு. அப்படி இல்லை, தெரியும். இல்லை உண்மையாதான். என்னண்டா ஒரு தரம் மதிக்க மாட்டாங்க, பெருசா குறையதான் மதிப்பாங்க. ஆள் 32. ஆனால் அடிச்சா அடிதான். அவன் ஜூனியர் தான், இப்போ பழைய பழகிறாங்களோ. இல்லை 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 இல்லை, எல்லா வயசும் அடிச்சா அடிதான். எனக்கு தெரியாது அவள்கிட்ட பேஸுக்கு பேஜ் இருந்து. ஏன்னா பேர் அதுக்காண்டி உடனே பிடிக்க ஒரு நாளைக்கு ஒரு கதை வேறு. அப்படி இல்லைன்னா உண்மையா ஒரு ஏதோ ஒரு கெஸ்ட்ல சொல்றது சரி வந்து வார வருஷம் சாத்திரம் சொல்லலாம். என்னது சொல்றது? இப்ப உங்களுக்கு காலம் கொஞ்சம் கூடாது, கொஞ்சம் கவனமே இருக்கும். இப்ப யாருக்கு தானே காலம் இல்லை. அது சில பேருக்கு சரியா அமைஞ்சிடும், சில பேருக்கு சும்மா இல்ல. பொதுவாவே சாத்திரி மேல அப்படிதான் சொல்றேன். குறிப்பு தானே குறிப்பில சொல்றேன். காலம் கொஞ்சம் கூடாண்டா இன்னைக்கு நல்லா இருக்கணும் போப்புறான் சாத்திரங்க. இப்ப காலம் கூட தானே போப்புறான் சாத்திரங்க. அதுல கவிதாஸ் ராஜ் மாதிரி எனக்கு நானும் இந்த மத்தியானம் முதல் இருக்கா 15 வருஷத்துக்கு முதல் வெளிநாட்டு போற 2 பேரும் ஒரு இடத்த குறிப்பை கொடுத்து சாத்திரம் கேட்டுனாங்க. குறிப்பை எனக்கு சொன்னது, நீ உடனே வலிக்கிடு போடுவேன், உடனே போயிடுவேன் பிரான்ஸுக்கு. எங்க பிரான்ஸுக்கு? அவனை சொன்னது, நீ 3 மாசத்துக்கு காலம் கூடாது, நீ போகாதேண்டு. அதான அந்த குறிப்பு. அவன் 19ஆவது போய் ஆஸ்திரேலியாவில் நிற்கிறான். நான் 1.5 வருஷமா துபாயில் நின்று 23 லட்சம் ரூபா அழிஞ்சு ஆளை மாதிரி வந்து நிற்கிறேன். இது வரைக்கும் அந்த காசு போகவே இல்லை. படத்துல இதுக்கு அடுத்த நம்பரை வாங்கணுக்கு தான் கோடி. அந்த குறிப்பு மாதிரி தான் இந்த விளையாட்டு. குறிப்பில் சொன்னது, அவன் நம்பி நின்று அவன் போன வாடியில் நம்பி போனோடைய நான் திரும்பி வந்தேன். அப்போ நீங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறது? நீங்களும் ஒரே வீடு தான்? ஒரே வீடு தானே. அப்போ அண்ணா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? வெல்டிங் வேலை. நீங்கள்? பெயிண்டிங் வேலை. இது சட்டப்படி சம்பவம் பார்க்குறேன் இல்லையா? செய்கிறாரோ? பெரிய விஷயம். என்ன சட்டப்படி சம்பவம்? சட்டப்படி சம்பவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தடவை வீடியோ பார்க்காதீங்க. என்ன வீடியோ போடுறீங்க? ஜோக் தானே. நீங்க எப்படி பிச்சு மணியும் குஞ்சு மணியும் உண்டு மணியா இருக்குமே. அந்த மாதிரி ஓடும் பேருக்காண்டியே வாப்பாங்களே. அவர் பிச்சு மணி, நீங்க குஞ்சு மணி. மணியா இருக்குமே. கட் பண்ண மேடம் விசா கேட்கிறீங்க. உனக்காட்ட வச்ச பேர் புள்ள கூப்பிடு. ஆளை பிரான்ஸ்ல குஞ்சு மணி என்ன கூப்பிடுறது? ஏன்டா உன் பிரான்ஸுக்குன்னா அவளுக்குட்டான் போன இடத்த கதை வெட்டிட்டாங்கன்னு நினைக்காத. அந்த மாதிரி கதை என்ன சேவண்ண கூட்டி கொண்டு வெயிலுக்கு எழுதி போட்டு பரவாயில்லையே. ஆளுக்கு அது பிரச்சனை. அது சுட்டா தான் தெரியும் வெயில் மற்றபடி யோசிச்சுப்பாங்க. இப்போ சுட்டா தான் தெரியும் அவருக்கு வெயிலுண்டு. மற்றபடி இதுதானே ஏண்டா அவன் ஒரு வாழ்க்கை அப்படித்தான். உண்மையிலே கந்தரியா வாழ்க்கை மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கை தான். அப்படியான ஒரு ஆளுக்கு உதவி செய்யறதே வந்து தடுக்க நினைக்கிறேன்னா உண்மையிலே சரி. அது பிளவிடாமல் சரி யாரும் என்ன பிள்ளைய விட்டாலும் கண்ணை மூடிட்டு ஒரு ஒரு 5 மீட்டர் நடக்கலுமா சரியா யோசிப்பேன். உரி கட்ட விடுறாங்க, கண்ணை மூடி போட்டு எங்க போய் அடிக்கிறாங்க சொல்லுவாங்க. அங்கட முறி சனத்துக்கு தான் போய் அடிக்கிறாங்க. அப்ப யோசிப்பேன் அடிக்க. சரி அப்போ சந்தோஷம். ஓகே see you. அப்புறம் வாங்க கோல் பண்ணி போட்டு வாங்க. பிஞ்சு மணியும் குஞ்சு மணியும் ஆளுதுக்கால கம்பியை சேர்த்து எடுக்குது. தம்பி அங்கே நினைக்கிறேன். ரைட். அப்போ வேண்டிட்டு விடு தம்பி. என்ன கூலெல்லாம் காட்டேன். ஓ தம்பி SMS இசைக்குழு ஆள் இந்த பேர்ல இசைக்குழு இருக்கு. கரோக்கி என்ன நீங்க பாட்டு படிப்பீங்களா? எல்லாம் இருக்கு. நீங்க வாங்க. இதாண்ட என்ன படத்துல எங்க வீட்டுல 2 பொண்ணு இருக்கு பழகலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் என்ன நீங்க படிப்பீங்க பாட்டா? சரி கேட்கக்கூடிய மாதிரி இருக்குமோ? இவர் கூட சொந்த தம்பியா? இவர் ஒரு தம்பி, ஒரு தம்பி மலேசியாவில் நிற்கிறான். தம்பி பிரான்ஸ்ல நிற்கிறான். இங்க நிற்க இடம் இல்லை. ஒரு தம்பி வீரச்சி
வீரஜாவா அங்கே நார்மலாக வெண்ணியண்டைக்குள்ளே இப்படி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு அப்படியே ஒரு கதை ஒன்று இருக்குமே அந்த டைமில். ஆனால் இவரை எங்கே கொண்ட மாதிரி ஃபீல் ஆகுது தம்பி. கோயில் வழி எங்கேயும் களை வளர்க்குறங்கிற மாதிரி கிட்டடியில் அப்படியா? நான் களை வளர்க்குறேங்க அடி வாங்கிற மாதிரி முந்தைய போயில அந்த பழங்க போய் நாக்கி தண்ணியை வச்சு கொண்டு செய்யறாங்க கூத்தண்டு. ஏன்னா அதான் என்ன கார் நீங்கள் ஒரு இல்லாட்டி ஆள் எடுக்க சொல்லுவா ஊரடங்கு சட்டம் கார் ஓடலாம் பிரச்சனை ஊரடங்கு சட்டம் போடணும். கதை ஒவ்வொன்றும் டிரைவிங்கப்பா கடுக்காத என்ன ஐயோ சரியா சரி ஓகே அப்போ கிளம்பு. ஓகே ஓகே சி பாய் பாய். ஓகே தேவண்ணா ஒன்றும் யோசிக்காங்க பின்பக்கத்தில் நாங்கள் இருப்போமா? ரைட் ஓகே ஓகே பாய் 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 சி. ஏன் நான் டைம் பண்ணி தான் போகணும். என்னண்டு என்ன கல்யாணமோ? அப்போ டிபாசிட்டா இங்கேப்பா நகைக்கடைக்காரன் ஃபோனை பார்த்து இங்கே கட்டாயம் காட்டணும் நாங்கள் இதுதான் வைக்கலாம். இல்லை மாதிரி கையில் வச்சுக்கலாம் 2-3 பிரயாணம். சரி அண்ணன் குரோனைக்கு குஞ்சு கொஞ்சம் சொல்லி போட்டாங்க. ஓகேண்ணா சரி ஓகே சரி என்ன ஜஸ்ட் நான் போயிட்டு இன்பம் கொடுங்க. ஏன்னப்பா இங்கே நீங்கள் ஒரு லைசன்ஸ் இல்லையா ஓடியும் பழக்கம் இல்லையா அப்படி சொல்ல போறீங்களா? சரி சரியா ஓடியும் பழக்கம் இல்லையாப்பா சரியா சரி ஓகே தேவண்ணே பாயா சரியா ஓகே 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 இல்லை இல்லை இதை திறந்துட்டு போங்க. ஓகே ரூட் ஓகே நான் இப்படி உதாவே படுத்தீங்கன்னா சரி நேராக போயிட்டு ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுத்தா சரி ஓகே சரியா ஓகே ரைட் ரைட் ஓ இல்லை போய் சொல்லக்கூட நான் வரக்குள்ள அடிக்கிறேன் ஒருக்கா நம்ம வந்து மீட் பண்ணுவோமா? சரியா சரி ஓ ஆள் வெளியிட்ட கொலை விடுங்க. ஒரு முடிவு வெட்ட தான் போகிறாங்க கிட்டி போப்பு. சரி தேவண்ணே போட்டு என்ன மாதிரி உடல்நலங்களை சொல்லுங்க. ரைட்டா சரி அது இருந்தால் சரியா ஓகே பாய் இப்படியே நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சரியா ஓகேண்ணா பாய் சி பாய். ஓகே ப்ரொஜெக்ட் நல்லா கொண்டுட்டாங்கடாப்பா கடை இங்கே அந்த 7,000 ரூபா காசு இதுக்கு வச்சேன்னு வச்சேன்ப்பா அந்த அதுக்கு இல்லை வச்சுட்டு கோதாரி கடவுளைய நல்ல அளவுன்னு சரி ஓகே பாய் சரி ஓகே உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது இப்போ நாங்களாக கொண்டே திணிச்சு சேர்க்கையில் அண்ட் வந்து இது ஒரு நிறுவனம் இல்லை, இது தன்னிச்சையாக வந்து அந்த அண்ணாங்கிட்ட வீடியோ பார்த்து தானாக வந்து கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அந்த வகையில் பயப்படுற ஒன்றுமே இல்லை, அவர் சூப்பராக பார்த்துக்கொள்வார். அண்ட் வந்து கதைச்ச விதத்தில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க பொடியல் அப்படின்ட்டு, நான் அதெல்லாம் வச்சு மினக்கடத்துக்காக சொன்னேன். நான் உண்மையிலே வந்து சூப்பர் பொடியல் தான் சொல்லணும். இப்போ நாங்கள் கூட வந்து இன்னொரு ஆகள்கிட்ட காசை வாங்கி ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களோட ஒரு இதில் செய்கிறக்காண்டி வந்திருக்காங்க. அண்ட் வந்து இடமெல்லாம் வந்துட்டு தங்களோட விடையை கொடுக்குறாங்க. நான் திரும்ப சொல்கிற விடயம் கந்தறிகிறவங்களுக்கே வந்து செய்ய யோசிக்கிற ஒரு டைமில் கந்தறியா ஒரு அன்னையை வந்துட்டுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் வெஹிக்கிளில் வந்து எந்த விதமான ஒரு இதையும் எதிர்பாராமல் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். வந்து தேவன் அண்ணா வந்து சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறுபடியுமாக எங்களை வந்துட்டு வீடியோக்கள் செய்யக்கூடாண்டோ இல்லாட்டி உதவிகள் செய்யக்கூடாண்டோ
சொல்கிறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். வந்து உங்களால் இப்படியான காரியங்களை வந்து செஞ்சு இப்படியான தொடர்புகளை வந்துட்டு எடுத்து இப்படியான உதவிகளை வந்துட்டு உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் பாயை போட்டுட்டு படுப்பியல் பெய்யாமல் படுத்தால் அது உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து யாராக இருந்தாலும் உங்களால் செய்யக்கூடிய உதவிகளை வந்துட்டு செய்யுங்க. மாறாக வந்துட்டு அப்படி இப்படி கதைக்கிறதுக்கு பதிலாக. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஸ்பெஷலி அந்த வீடியோக்கள் மூலமான உதவிகள் செய்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ வேறுங்கோ தேவன் அண்ணா வந்துட்டு விடுறதுக்கான ஒரு இடத்தை வந்துட்டு நாங்கள் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி என்று இல்லை. ஆனால் நாங்கள் அந்த வீடியோ போட்டபடியாக தான் அந்த வீடியோ வந்துட்டு 8 திசைக்கும் வந்துட்டு பரவி அந்த திசைகளில் உள்ள ஒரு அண்ணா அவரால் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போகிறாருன்னு. இதுவே வந்துட்டு ஒரு பர்சனலாக ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் அதை செஞ்சுருந்த மாதிரி இருந்தால் தேவன் அண்ணாவும் அப்படியே கெஸ்ட்டில் தான் வச்சுருந்துருக்கணும். தேவன் அண்ணாவுக்கு உதவி எடுத்துருக்க இல்லாத அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நார்மலாக எங்களை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே புரியும். அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள ஆக்களுக்கு வந்துட்டு இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்துட்டு ஜெசிந்தனா உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா உண்மையிலே. அண்ட் வந்துட்டு வந்த 2 அண்ணாக்களுக்குமே சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறீங்க. என்ன சொல்கிறது, வளமையாக வந்துட்டு ஒரு வேலைக்காக்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இல்லாட்டி வந்துட்டு ஒரு கல்யாணம் பொம்பளை மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமான மனநிலைமையோட இதே சந்தோஷமாக நீங்கள் எப்போவும் இருக்கணும். அண்ட் வந்துட்டு தேவன் அண்ணாவும் எப்போவும் இருக்கணும்னு சொல்லி நானுமே வந்து வாழ்த்துறேன் அண்ட் வந்து விரும்புகிறேன். தேவன் அண்ணாவும் பெரிய ஃபோன் வச்சுருப்பேன். ஸோ தேவன் அண்ணாவும் பார்ப்பீங்க. தேவன் அண்ணா நீங்கள் போகிற இடத்துல கூட எதுவும் ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் கூட நீங்கள் கதைக்கலாம். தேவனா நாங்கள் வருவோம் கண்டிப்பாக அவங்கள தேடி. அப்படி வந்துட்டு கைவிட்ட மாட்டோம். அண்ட் வந்துட்டு ஜெசிந்தனா உங்களை 100% நல்ல மாதிரி பார்ப்பார் என்ற நம்பிக்கை வந்துட்டு எனக்கு இருக்குது. மறுபடியுமாக நிதி ரீதியாகவும் உதவி செஞ்ச எல்லாருக்கும் வந்து நன்றியை கோரிக்கொண்டு நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செஞ்சு கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நாங்கள். பாய்.